திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு விதமான அற்புதமான பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுண்டு. இந்த தை மாதம்தான் நிறைய விசேஷங்கள் இருக்குது. தையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப உகந்ததாக அமைது. உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க, மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்பவும் 14ஆம் தேதி நமக்கு தை பொங்கல் வரும். இந்த வாட்டி 15ஆம் தேதி வருது. ஏன்னா சாயந்தரம் சூரிய பகவானை மையமாக வச்சு தான் இந்த தை பொங்கல் கொண்டாடக்கூடியது. 3:13க்கு சாயந்தரம் திருக்கணித பிரகாரம் வாக்கிய பிரகாரம் சாயந்தரம் 6 மணி சொச்சமும் ஆரம்பிக்கங்காட்டி அடுத்த நாள் 15ஆம் தேதி இந்த வாட்டி தை பொங்கல் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. நம்மளுடைய கல்ச்சரே அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாத இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் ரொம்ப கஷ்டப்படும் போது யாராவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்ல மாட்டாளா, நல்லது பண்ண மாட்டாளான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்போல் இந்த வருஷத்தில் உங்களுக்கு தை மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக அமையிறதுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் தை அமாவாசை. இந்த தை அமாவாசை 18ஆம் தேதி நமக்கு வந்துடுது. தை அமாவாசை ரொம்ப உகந்ததாக இருக்குது. 18ஆம் தேதி நமக்கு தை அமாவாசை நமக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்து இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பொங்கல் 15ஆம் தேதி பொங்கல், 16ஆம் தேதி மாட்டு பொங்கல் நமக்கு திருவள்ளுவர் தினம், உழவர் தினம் 17ஆம் தேதி நமக்கு வந்துடுது. அதே மாதிரி 25ஆம் தேதி ரத சப்தமி ரொம்ப விசேஷமானது. ரத சப்தமி நமக்கு இருக்குது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த தை மாதம் வரக்கூடிய விசேஷங்களில் தைப்பூசம் 1ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உகந்ததால் வள்ளலார் பெருமானுக்கு உகந்த அற்புதமான நாளாக இந்த தைப்பூச திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இந்த மாதம் தை மாதம் எல்லாருக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். பௌர்ணமியும் நமக்கு 1ஆம் தேதி தான் வருது. இந்த தை மாதம் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மீனராசி நேயர்களே, அற்புதமான மாதம் தை மாதம். நினச்சது சாதிக்கு நீங்களே ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்கும். 7.5 சனியில் என்ன சார் ஆச்சரியம்? எஸ், ஆச்சரியப்படக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தில் எது சாதிக்கிறாலோ உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து தேடி வரும். முயற்சிகள் பலத்தையும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். அதே சமயத்தில் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரகசியங்களை மற்றவர்கிட்ட எடுத்து சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவள் சொல்கிறத கேட்கணும். லிசன் பண்ணலன்னா உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். பணவரவுகள் தேடி வரும். அதே போன்று வேலைவாய்ப்பு தேடுறவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு உண்டு. வேலை ஆட்கள் இல்லாதவங்களுக்கு வேலை ஆட்கள் கிடைப்பாங்க. மீனராசி என்பவர்களுக்கு சில கால் சம்பந்தமான பிரச்சனை, தொண்டை சம்பந்தமான, தலைவலி சம்பந்தமான பிரச்சனை, கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். சில விஷயத்தில் ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணும். அப்போ தான் 4 பேர் உங்கள்கிட்ட பேசின்னு இருப்பா. ஆச்சரியப்படுவேல். ஃபோனே வரக்கூடாதுன்னு நினைப்பேன். ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். சோஷியல் மீடியாலையும் நைட்டு இரவு நேரம் தூங்கும் பொழுது ஃபோன் பார்க்குறது, நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் 7.5 சனி நமக்கு பெருசாக பாதகம் கொடுக்காது. அதே சமயத்தில் கான்ஸ்டண்ட்டாக சில விஷயத்தை கடைபிடிப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். தையில் சூப்பர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது. கடனுக்காக கடன் வாங்க தவிர்த்துக்க நல்லது. எப்படி கடனை அடைக்கணுங்கிறத யோசனை பண்ணி செயல்பட்டால் வெற்றிகள் கூடி வரும். வேலை வாய்ப்பு ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க, எனக்கு நல்ல பணம் வருதுன்னா டக்குன்னு போயிருங்க. சின்ன ஒரு பணம் கிடைச்சாலும் அதை விட்டுறாதீங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடும் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. தை பிறந்தால் வழி பிறக்கும். வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் தரணும்னு முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ள. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் அன்பகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இடைவிடா முயற்சி இணையில்லாத புகழ் நீண்ட ஆயிலும் பல்லாண்டு 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 வாழுதுமே என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரங்கள்.